அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்க அப்படின்னா, அ தமிழகத்தில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ப தூய்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு செய்திய வந்து பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டில எப்படி கிளீன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு இயக்கம் மத்திய அரசாங்க அளவுல கொண்டு வரப்பட்டுச்சோ, அதே மாதிரி தமிழகத்தில இருக்கக்கூடிய இந்த கழிவுகள மேலாண்மை செய்வதற்காக தூய்மை இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வரப்போறோம்னு சொல்லி, நம்மளுடைய துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. அதற்கு கீழ தூய்மை இயக்கம், அத மேனேஜ் பண்றதுக்காக ஒரு நிறுவனம் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ, அத பத்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தினந்தோறும் உருவாகும் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்யும் நோக்கில் தூய்மை இயக்கம் என்ற ஒருங்கிணைந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ, முக்கியமான விஷயம். இத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, சானிடேஷன் வரப்ப மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இத நம்ம கோட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, தூய்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்த உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, திடக்கழிவுகள மேலாண்மை செய்வதற்காக. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ, இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்க்காக தூய்மை இயக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இயக்கத்தை செயல்படுத்த தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் என்ற அமைப்பு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் அப்படிங்கிறதுமே இந்த திட்டத்த பிரத்யேகமா செயல்படுத்துறதுக்காக ஒரு நிறுவனமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கழிவுகள் சேகரிப்பு செய்வதற்கு, மறுசுழற்சி செய்வதற்கு, அதற்கு உண்டான நிறுவனங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ, அவங்களெல்லாம் வந்து அவங்களுடைய விண்ணப்பங்கள வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, அது நமக்கு தேவையில்ல. இந்த தூய்மை இயக்கம்னா என்ன? தூய்மை தமிழ்நாடு நிறுவனம்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்க்காக தூய்மை இயக்கம், தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? ஸோ, அதான் நமக்கு முதல் செய்தியில குடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அ பிஎஸ்எஃப் பெண் அதிகாரிக்கு வந்து ராணுவ தலைமை தளபதி வந்து கௌரவம் செலுத்தியிருக்கிறார். என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அ பிஎஸ்எஃப் சேர்ந்த நேகா பண்டாரி அப்படிங்கிற இந்த வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட நடந்த சண்டையில சிறப்பா செயல்பட்டு இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ சேர்ந்த ஒரு வீராங்கனையாக இருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்த சேர்ந்தவங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு ஒரு பாராட்டு கேடயம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் என்னன்னு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளவுதான். சரியா? அடுத்தது கச்சா சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரி குறைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பொதுவா இந்தியாவுல சமையல் எண்ணெய் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ப 50% மேலான சமையல் எண்ணெய வந்து நம்ப கச்சா சமையல் எண்ணெயாக இறக்குமதி தான் செஞ்சுகிட்டு இருக்கோம். இங்க வந்து தான் நம்ம சுத்திகரிச்சு, அத ரிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அ மோர் ஆர் லெஸ் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய எண்ணெய் தேவைகள் எல்லாமே அதிகமா இறக்குமதி தான் செய்யப்படுது அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்டின்னா, நேஷனல் மிஷன் ஆன் ஆயில் சீடு இந்த மாரியான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. ஆயில் சீட்ஸ்க்காக மிஷன் கொண்டு வராங்க. ஆயில் சீட்ஸ்க்காக நெறைய சப்சிடிஸ் வந்து குடுக்குறாங்க. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேயே இந்த எண்ணெய் வித்துக்கள வந்து புரொடியூஸ் பண்ணணும். உள்நாட்ல இண்டிஜினியஸ் புரொடக்ஷன், டொமஸ்டிக் புரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? அதனால தான் இந்த நேஷனல் மிஷன் ஃபார் ஆயில் சீட்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆயில் சீட்ஸ புரமோட் பண்றதுக்கான காரணமுமே அதுதான். சரிங்களா? நம்ம வெளிநாட்டுலருந்து வாங்குறப்ப கண்டிப்பா ஆயில்ஸோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆக தான் செய்யும். அதனால தான் டொமஸ்டிக் புரொடக்ஷன வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இறக்குமதி வரி அப்படிங்கிறத கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறத நமக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அததான் இங்கே குடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பெரிய அளவுல செய்திகள் இல்ல. ஜஸ்ட் மேலோட்டமா பார்த்தா போதும். சரிங்களா? நன்றி.